வணக்கம் நண்பர்களே, எம்எம்சி லைஃப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மேங்கோ ஃப்ளேவரில் கேக் பால் வீட்டிலேயே எப்படி அவன் இல்லாமல் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. கேக் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேங்க. இந்த டிஸ்க் நம்ம 2 முட்டையை பயன்படுத்த போகிறோம். ஒன்றை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு 1 கப் சர்க்கரை தேவைப்படுது. அதில் பாதி இதில் சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முட்டையும் சேர்த்துட்டு மீதி இருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. கலக்கி வச்சுருக்கிற மாவோட 2 ஸ்பூன் ஆயிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா மாவோட சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மணத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நல்லா பழுத்த மாம்பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி 1/2 கப் மாம்பழ துண்டுகளை இதோட சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மணத்துக்காக எந்த செயற்கையான எசன்ஸும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. கேக்கை நம்ம பனியாரக்கல்லையே சுட்டெடுக்க போகிறோங்க. இதுக்காக அவனையோ குக்கரையோ நம்ம எதையும் பயன்படுத்த போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக பனியாரக்கல்லையே நம்ம இதை செஞ்சிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நம்ம எப்பவும் பனியாரத்துக்கு கல் நிறைய ஊற்றுவோம் இல்லைங்க மாவு, அந்த மாதிரி இல்லாமல் 1/2 கல் மட்டும் இருக்கிற மாதிரி ஊற்றிக்குங்க. ஏன்னா அது முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். அதுக்காக 1/2 கல் மட்டும் ஊற்றிக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. நாம் இப்போ இதை திருப்பி போடலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அதனால் பார்த்து கவனமாக திருப்பி விடுங்க. கேக்கு நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். லாக்டவுன் சமயத்தில் கடையிலலாம் போய் எதுவும் வாங்க முடியாதுங்க. அதனால் குழந்தைங்க சாப்பிட்றக்கு ஏதாவது கேட்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த பெருந்தொற்று காலத்தில் வெளியிலலாம் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே நல்லா சேஃபாக இருங்க. இந்த மாம்பழ கேக் பாலை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம்சி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உணவோடு மகிழ்ச்சியையும் சமையுங்கள். நன்றி.